மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 31ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. மக்களை இப்போ தான் ஜூலை மாதம் ஆரம்பிச்சமாக இருந்தது, அதுக்குள்ளே முடிஞ்சாச்சு. இனி ஆகஸ்ட் போகிறதும் தெரியாது, டக்குன்னு அடுத்து வரிசையாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நடப்பு செய்தியில் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 31ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அப்படியே நோட்ஸு ப்ரெசன்டேஷன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கேட்குற கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தலைப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கே அமைக்க போகிறாங்க? ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோட ஒரு வளாகம். சரியா? எந்த நாட்டை சேர்ந்தது அதை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து ரெகுலராக நியூஸில் வர முக்கியமானது, தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா. ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதோட சட்டம் இருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சட்டம் பார்க்க போகிறோம், சட்ட திருத்த மசோதாவும் பார்க்க போகிறோம். சரி, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்ட்டு. அடுத்த தேர்ட் ஒன், அடல் புஜல் திட்டம் அப்படின்னா என்ன, எப்போ தொடங்கப்பட்டதோட நோக்கங்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான திட்டம், நிறைய வாட்டி நம்ம பார்த்தது PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? இறுதியாக ரிவிஷனுக்கு சூப்பர் 6 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். விரிவான செய்திகளை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்கள். தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சென்னையில் உள்ள வேளச்சேரியில் அமைக்க போகிறாங்க. இதற்காக தமிழ்நாடு அரசும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம், சரியா, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இவங்க தான் சென்னை அந்த வேளச்சேரியில் தன்னுடைய அந்த வளாகத்தை அமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக மொத்தம் எவ்வளோ செலவாகும் அமைப்பதற்கு பார்த்தீங்கன்னா 125 கோடி. நிறைய பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் கூடுதல் செய்தி. சப்ஜெக்ட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஆனது, இந்த பல்கலைக்கழகமானது நம்முடைய இந்தியாவின் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்களா, UGC, இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2023ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறைகளின் கீழ் இந்தியாவில் தன்னுடைய வளாகத்தை சென்னை நகரில் நிறுவ உள்ளது. வருஷத்து மறந்துடாதீங்க, 2023. அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகமானது இந்த பார்த்தீங்கன்னா இந்த குவாக்ரேலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இவங்க தான் இன்டர்நேஷனல் உள்ள எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு தரவரிசை வெளியிடுவாங்க, லண்டனை சேர்ந்தது. ஓகேவா? இந்த QS, ஷார்ட்டாக QS சொல்லுவாங்க. இந்த QS உலக பல்கலைக்கழக தரவரிசைகள் 2026ஆம் ஆண்டில், கடந்த ஆண்டில் 77வது இடத்தை பிடித்தது. அப்போ டாப் 100ல் இருந்தாலே இது ஒரு சிறப்பான ஒரு யூனிவர்சிட்டி. அவங்களுடைய ஒரு கேம்பஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேளச்சேரியில் அமைக்க போகிறாங்க. மறந்துடக்கூடாது. எந்த நாட்டை சேர்ந்தது? ஆஸ்திரேலியா. அடுத்து ரெகுலராக நியூஸில் வர்ற ஒரு செய்தி பாருங்கள். தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா பில்லு. ஓகேவா? பாருங்கள், தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம், சரி, 1971 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, 2026. சரிங்களா? அதாவது தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்ட திருத்த மசோதா 2026 என்ற பெயரில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர போகிறாங்க? 1971, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து அப்படியே பாருங்கள். தேசிய கொடி, அரசமைப்பு சட்டம், தேசிய கீதம், ஜனகணமன ஆகியவற்றிற்கு தடங்கள் ஏற்படுத்துவது அல்லது அவமதிப்பு செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக 1971ஆம் ஆண்டில் 1971 இயற்றப்பட்ட அந்த சட்டம் வகை செய்கிறது. இது தவிர 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படும். சரியா? தேசிய கொடி, சரிங்களா, அரசமைப்பு சட்டம், தேசிய கீதம், இதுக்கெல்லாம் அவமதிப்பு ஏற்படுத்துவது யாராவது செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க 1971 சட்டத்தின்படி. சரிங்களா? அதே மாதிரி எதுக்கு? வந்தே மாதரம் பாடல், இந்த வந்தே மாதரம் பாடலுக்கும், சரிங்களா, யாராச்சும் களங்கம் விளைவிக்கிறாங்க, பாட விடாமல் தடுக்கிறாங்க, அவமரியாதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்தபடியாக நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான மத்திய அரசின் திட்டம், அடல் புஜல் திட்டம். சரியா? தொடங்கியது மத்திய அரசு, இந்திய அரசு. தொடங்கப்பட்ட நாள் அடல் பிகாரி அவர்கள், சரியா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியில் தொடங்கப்பட்டது, 2019ஆம் ஆண்டு. ஒரு போனஸ் கேள்வி, டிசம்பர் 25 என்ன சிறப்பு தினம் இந்தியாவில்? சரியா? உடனே கிறிஸ்மஸ், பிரியாணி, கேக்குன்னு சொல்ல வேண்டாம். 25 வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினம். அன்றைய தினம் இந்தியாவில் என்ன தினம், எந்த ஆண்டு முதல் அந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது? இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க ஈஸியாக நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து, இந்த திட்டமானது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு, சரிங்களா, தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. திட்டத்தின் பெயர் அடல்னா அடல் பிகாரி வாஜ்பாய். சரியா? அடல் புஜல். அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா,
நோக்கம் நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் நீர் மட்டத்தை உயர்த்துது. சரி, அந்த கிரவுண்ட் வாட்டர் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை சூப்பராக அதை சரிங்களா தண்ணீரை பாதுகாத்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வேண்டும். அதுக்கு தான் அந்த அட்டல் புஜல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது முதற்கட்டமாக 7 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஏன் மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இது பிடிச்சி கரெக்டாக எக்ஸாமுக்கு தேவையான கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதற்கு நிதி உதவி வழங்கும் அமைப்பு எதுன்னு பாருங்கள், உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் கொடுக்குறாங்க, மறக்காதீங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, உலக வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது, அதன் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது, உலக வங்கியின் தற்போதைய பிரசிடென்ட் யார், ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த பிரசிடென்ட்டுக்கு யார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அவங்க புரிய நினைக்கிறேன். கரெக்டாக போனஸ் கேள்வி கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த திட்டம் ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இருக்க அத்தனை குடிமக்களுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும். அதற்காக 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இது தொடங்கியிருக்கிறாங்க. சரியா, தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, மெயின் பாயிண்ட்டு இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் அந்த அமைப்புக்கு என்ன பேர், வேர்ல்டு பேங்க், மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரிங்களா, அடுத்து அகெயின் செய்தியில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான திட்டம் PM ஸ்ரீ திட்டம். அதோட விரிவாக்கம் பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. அந்த ஹெச்ஃபார் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலில் வர ஹெச்சை குறிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா தொடங்கப்பட்டது செப்டம்பர் 7ஆம் தேதி வருஷம் 2022ஆம் ஆண்டு. சரியா, PM ஸ்ரீ திட்டம் என்பது பள்ளிகளில் கல்வி தரம் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் மத்திய அரசின் திட்டமாகும். சரி, எஜுகேஷனல் குவாலிட்டியாக இருக்கணும், அதே சமயத்தில் உள்ள இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரி, டேபிள் சேரு எல்லாமே நவீனமாக்கி சரி ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஸ்கூலில் கொண்டு வரணும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரிங்களா, வேறு என்னென்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கையை 2020ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதியில் மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவும் நவீன மாதிரி பள்ளிகளை உருவாக்கவும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான நோக்கம், இந்தியா முழுமைக்கும் 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மேம்படுத்துவதே நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக இந்த தெரிஞ்சிருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? செகண்ட் கொஸ்டின், தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எந்த நாட்டின் பல்கலைக்கழகம் உதவியுடன் அமைக்கப்பட உள்ளது? தேர்ட் கொஸ்டின், PM ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது, நாளைக்கு இதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். PM கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 5வது கேள்வி, தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்துவதை தடுக்கும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் சிக்ஸ் கேள்வி, அட்டல் புஜல் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரிங்களா, அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு நிறையா ஒரு ரிவிஷன் ஒரு மனசில் அப்படியே தோணிகிட்டே இருக்கும். சரி, சும்மா பார்த்துட்டே போனால் மறந்துடும். பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கேட்குற அந்த கேள்விகளுக்கு அப்படி பொறுமையாக யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லும்போது, முக்கியமாக நோட்டு போட்டு எழுதும்போது மறக்கவே மறக்காது நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஒரு 3 மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை அப்படியே ரெகுலர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் திருப்பி ரிப்பீட்டடாக அப்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப தெளிவாக கிளியராக. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேர்வில் வெற்றி பெறவும் முடியும். நடப்பு செய்தியில் பயன்படுத்திட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.